நாவுல அந்த கனி இருந்துகிட்டே இருக்கும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், அதை குறித்து என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதிராக இருக்கக்கூடியவங்க அடிக்கணும் பிரதர், குத்தணும் பிரதர், வெட்டணும் பிரதர், அதை பண்ணணும் பிரதர், இதை பண்ணணும் பிரதர், பழி வாங்கணும் பிரதர், விடக்கூடாது பிரதர், அப்படி பண்ணணும் பிரதர், இப்படி பண்ணிட்டான் பிரதர், என்ன பண்ணலாம் பிரதர், நீங்களே சொல்லுங்க அப்படின்னா ஆரோக்கியம் உள்ள நாம என்ன சொல்லும்? மன்னிச்சிருங்க பிரதர், விட்டுருங்க பிரதர். நமக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இடையில எங்கேயும் நிற்க வேண்டாம் பிரதர். நம்ம நாய் குறைச்சதுன்ட்டு நாமளும் திரும்பி போய் குறைத்தால் நம்ம மரியாதையும் இழக்க வேண்டியிருக்கும், ரொம்ப இறங்கியும் போக வேண்டியிருக்கும். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு முறை ஒரு தேவ மனிதனிடத்துல ஒருத்தர் சொன்னாராம், ஐயா, உங்களை குறித்து தப்பு தப்பா இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவர் சொன்னாராம், ஏன்னா அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை, அதை கண்டுக்கிறதும் இல்லை. நான் வேகமாக ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு பாதையில், எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் போய்கிட்டே இருக்கேன். வேகமாக போகிற காரு பக்கத்தில் போய் யாராவது உமிழ்ந்து துப்புனாங்கன்னா அது எங்கே படும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். துப்புனம் மூஞ்சில் இணைஞ்சிரும், பட்டுரும். அதே மாதிரி தான் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் போய்கிட்டே இருப்பேன். நான் நின்று ஏன் துப்புனேன், எதுக்கு துப்புனேன், ஏன் திட்டேன்னு கேட்டிருந்தா என்னுடைய பயண நேரம் பாதிக்கும். நான் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர முடியாது என்னால். நானே கண்டுக்கல, நீங்களும் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவ இவர் பிசாசின்களின் தலைவன் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு பதில் சொன்னாரா? அவர் சொல்லவில்லை. சிலுவையில் அறைந்திருக்கும் பொழுது 2 கல்லர்களை இருபுறத்திலும் அறைந்திருந்தார்கள் இயேசுவோடு கூட. ஒருத்தவரை, நீ தேவனாக இருந்தால் உங்களையும் ரட்சித்து என்னையும் ரட்சிங்க அப்படி சொல்லி ரொம்ப நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் அவனுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஆனால் ஒரு திருடன் அவரை பார்த்து அந்த திருடனை கடிந்து கொண்டு, டேய், நாம தப்பு செஞ்சு தண்டிக்கப்படுகிறோம், இந்த தேவ மனுஷனோ எந்த தவறு செய்யலை, நான் அவரை குறித்து அறிஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் போகும்போது என்னையும் நினைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் ஆண்டவர் பதில் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. அப்ப நாம் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு இதை வாசித்தேன் இணையதளத்தில். ரோட்டிலே வாகனத்திலே செல்லும் பொழுது பெரும்பாலும் சண்டையிடுகிறவர்கள் யார் என்று பாருங்கள் என்று நீங்கள் நோக்கி பாருங்கன்னு சொல்லி அதில் ஒருத்தர்